ஊழியம்னா இப்படி பண்ணணும். இயேசு எதை செய்ய சொன்னாரோ அதை கரெக்டா இந்த அண்ணா பண்றாரு இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, நான் வியாதியா இருந்தேன், நீங்க என்ன விசாரிக்க வரல அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்பாரு. இன்னைக்கு அண்ணனுடைய செயலும் இயேசு கிறிஸ்து என்னென்ன எதிர்பார்த்தாரோ எல்லாத்தையும் இவர் பண்றாருங்க. இவருடைய தர்மம் பாத்தீங்கன்னா, ஆண்டவருடைய ஊழியம் எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்பட்டாரோ அதே மாதிரி தான் இருக்கு இல்லையா? சோ அதனால இவருக்காக நீங்க அனைவரும் ஜெபித்துக் கொள்ளணும். இவருடைய ஊழியம் சிறப்பாக இன்னும் வளரணும் இல்லையா? சோ தொடர்ந்து அண்ணனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அண்ணனோட குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கேன்சர் வியாதியால் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன்.